வடக்கில் இன்று முதல் போக்குவரத்து அபராதத்தை இணைய வழியில் செலுத்தும் வசதி அறிமுகம். யாழில் பிரபல வர்த்தகரின் மகன் போதைப்பொருளுடன் கைது. திடீரென நாவட்குழிக்கு அழைத்து செல்லப்பட்ட செவ்வந்தி, சுற்றி வளைக்கப்படும் ஜே.கே. பாயின் தொடர்புகள். தோழிகள் முன் அவமானப்படுத்தப்பட்ட சிரந்தி ராஜபக்ச தாஜுதீன் படுகொலையின் பின்னணி. ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கிடையில் ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கடல் பாதை. தங்க விநியோக மோசடி, வெளியான தகவலை மறுக்கும் ஹிஸ்புல்லா. வேலணை பிரதேச சபை தவிசாளர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. அடூர் அமைச்சர்களிடம் சரமாரியாக கேள்விகளை தொடுத்த புலம்பெயர் தமிழர்கள். வடக்கில் தொடரும் குளறுபடி, அதிபர் சேவைக்கு உள்ளிருக்கப்பட்டவருக்கு ஆசிரியர் இடமாற்றம். 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழீழத்தை உருவாக்குவதே ஐநாவின் நோக்கம். அதற்கு அரசாங்கம் துணை நிற்கிறது. முன்னாள் கடற்படை அதிகாரி டி.கே.பி. தசநாயக்க. மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கு தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் கௌபி இணையவழி செயலி மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறை இன்று முதல் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. போலீஸ் நிலையங்கள் அல்லது தபால் நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி போக்குவரத்து அபராதங்களை எளிதாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இணைய வழியில் செலுத்த அனுமதிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு அதிக வசதியை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும் என போலீசார் தெரிவித்தனர். போக்குவரத்து போலீசாருக்கு தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால, யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மாரப்பன, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள், போக்குவரத்து போலீசார், போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வடமாகாணத்தில் ஜிஓபி பே இணைய வழி செயலி மூலம் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறையை கிளிநொச்சியில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று ஆரம்பித்து வைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் நகரில் இலக்கத்தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திச் சென்ற நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 11 கிராம் 600 மில்லி கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கைதிலிருந்து தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். கைதான சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாவட்குடி அருகேயுள்ள ஜே.கே. பாயின் வீட்டின் அருகே செவ்வந்தி வருகை தந்துள்ளதை அயலவர்கள் அவதானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் கடந்த சில வாரங்களாகவே போதைப் பொருட்களுடன் தொடர்புடையவர்களும் அவர்களை பற்றிய செய்திகளுமே தற்போது வரை பேசுபொருளாகியுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தென்னிலங்கையில் எந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த விடயங்கள் தமிழர் பகுதியில் வந்து முடிவதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த விடயத்திலும் யாழைச் சேர்ந்த ஜே.கே. பாய் மற்றும் ஆனந்தன் என்போர் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாவட்குழி அருகே உள்ள ஜே.கே. பாயின் வீட்டின் அருகே செவ்வந்தி தந்துள்ளதை அயலவர்கள் அவதானித்துள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. குறித்த வீட்டருகே உள்ள சிசிடிவி காணொலி காட்சிகளை புலனாய்வு அதிகாரிகள் எடுத்து சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் போட்டியொன்றில் வெற்றியீட்டிய பின்னர் அங்கு பார்வையாளராக அமர்ந்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வசீம் தாஜுதீன் மீது சிரந்தி ராஜபக்ச கடும் கோபத்தில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியது. மேலும் வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துடன் ராஜபக்சக்களை தொடர்படுத்தி பலர் எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. தங்க விநியோகம் தொடர்பான மோசடியில் தாம் $2 மில்லியன் ஏமாற்றப்பட்டதாக வெளியான செய்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா மறைத்துள்ளார். கானா நாட்டின் ஊடகங்களில் வெளிவந்த அந்த செய்தி இலங்கையின் ஊடகங்களில் நேற்று வெளிவந்தது. இந்த நிலையில் குறித்த செய்தியை ஹிஸ்புல்லாவின் ஊடக பிரிவு முற்றிலும் மறுத்துள்ளது. அந்த செய்தியில் எவ்விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என அவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் எம்.எல்.ஏ. ஹிஸ்புல்லா வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்தார்.
என்றும் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை அறிந்த அவர் உடனடியாக இது குறித்து அந்த நாட்டின் போலீசில் முறைப்பாடு செய்தார் என அவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்தே ஏமாற்ற முயன்றதாக கூறப்படும் 11 பேரையும் கானா நாட்டின் போலீசார் கைது செய்தனர் என ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இந்த சம்பவம் தவிர ஹிஸ்புல்லாவுக்கும் இந்த மோசடி விவகாரத்துக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை என அவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கை பாதுகாக்கும் அரசாங்கம் தென்பகுதியை கரைபடிந்த பிரதேசமாக காட்ட முயற்சிக்கிறது என முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்தன தெரிவித்தார். மொட்டு கட்சியின் தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார். தென்பகுதிக்கு போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி கரைபடிந்த பிரதேசமாக்குகின்றனர். ஆனால் அனைத்தையும் வடக்கில் தான் நடந்துள்ளது. பாதாள குழுவினர் வடக்கிலிருந்தே தப்பிச் சென்றுள்ளனர். இந்தியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு வடக்கிலிருந்தே சென்றுள்ளனர். ஆனால் வடக்கை பற்றி கதைப்பதில்லை. இந்த நாட்டை பாதுகாக்க தென்பகுதியில் இருந்தே ஆட்கள் சேர்க்கப்பட்டது. இந்த நாட்டை காப்பாற்றும் போராட்டம் தென்பகுதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று தவறான பார்வையை ஏற்படுத்தியுள்ளனர். புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த வடக்கை பாதுகாக்கின்றனர். போதைப்பொருள் மற்றும் கஞ்சா எல்லாம் வடக்குக்கு தான் வருகிறது. ஆனால் அவை குறிப்பிடப்படுவதில்லை. 1971ஆம் ஆண்டு துரையப்பா கொலை செய்யப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு சீர்குலைந்து தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை தமிழீழ போராட்டம் ஆரம்பமானது. வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலையின் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்புக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என தெரிவித்திருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பில் ஏற்படும் பாதிப்பே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேலணை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படும் கட்டடங்களுக்கு சபையின் அனுமதி அவசியம் எனவும் தவறினால் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மை காலமாக பிரதேச சபையின் ஆளுகைக்குள் பல்வேறு கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. இதில் பல முறையான அனுமதி பெற்று நிர்மாண வேலைகள் முன்னெடுக்கவில்லை என தகவல்களுடன் உறுதி செய்ய முடிகிறது. இவ்வாறு முறையான அனுமதி பெறாது நிர்மாணிக்கப்படும் கட்டுமானங்கள் சட்டமுறையற்ற கட்டுமானங்கள் என்றே கருத்தில் கொள்ளப்படும். அத்துடன் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் கட்டுமானங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பிரதேச சபை நிர்பந்திக்கும் நிலையும் உருவாகும். எனவே 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டம் மற்றும் 1978ஆம் ஆண்டு 41ஆம் இலக்க நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் பிரதேச சபையில் கட்ட அனுமதிக்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளுதல், அமைவு சான்றிதழ் அல்லது கால நீட்டிப்பு அனுமதியை பெறுதல், காணி உபபிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை பெற்றுக்கொள்ளுதல், இடையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தல் போன்ற நடைமுறைகளை பின்பற்றி கட்டடங்களுக்கான நிர்மாண அனுமதியை பெற்றுக்கொள்வது அவசியம். இதே நேரம் அனுமதியின்றி அமைக்கப்படும் கட்டுமானங்களால் அண்மை காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றி பல முரண்பாடுகளை அது உருவாக்கி வருவதால் இந்த நடைமுறையை வேலணை பிரதேச ஆளுகைக்குள் கட்டுமானங்களை மேற்கொள்வோர் பின்பற்றுவது அவசியம். அவ்வாறு பின்பற்ற தவறுகின்ற பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க பிரதேச சபை நிர்பந்திக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு போரின் போது ராணுவத்தினால் அபகரிக்கப்பட்ட காணிகளை மீளவும் விடுவிப்பது தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நேற்றைய தினம் பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்களுடனான சந்திப்பில் அரசாங்கத்தின் அமைச்சர்களான கர்சன நாணயக்கார, சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் வைத்திய நலிந்த ஜதிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். குறித்த சந்திப்பின் போது காணி அபகரிப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பதிலளித்த நீதியமைச்சர், எங்களுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்து ஒரு வருட காலப்பகுதியில் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் காணிகள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்காக விடுவிக்கப்பட உள்ளன. உங்களுடைய எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. வடக்கின் அபிவிருத்திக்காக எங்களுடைய அரசாங்கம் மேற்கொண்டுள்ள திட்டங்களை இதுவரையில் எந்தவொரு அரசாங்கமும் மேற்கொள்ளவில்லை. பாராளுமன்றத்தில் ஒரு சில தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களை எனது மக்கள் என கூறுகின்றனர். அப்படி கூறுவதை நான் விரும்பவில்லை. நமது மக்கள் என்பதையே நான் விரும்புகிறேன். தமிழ் மக்களுக்கென தனிப்பட்ட பிரச்சினை உள்ளன. அவற்றை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்துள்ளார். வடக்கின் அபிவிருத்திக்காக எங்களுடைய அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களை இதுவரை எந்த அரசாங்கமும் மேற்கொள்ளவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் அதிபர் சேவைக்குள் உள்ளீர்க்கப்பட்டு அதிபராக பணியாற்றும் ஒருவரின் பெயர் இடம்பெற்றுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றின் அதிபராக அதிபர் சேவைக்குள் உள்ளிட்கப்பட்ட ஒருவரின் பெயரே இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, ஏற்கனவே அதிபர் சேவைக்கு உள்ளிட்கப்பட்ட ஒருவரை 2026ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வகையில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்ற பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, ஏற்கனவே அதிபர் சேவைக்கு உள்ளிட்கப்பட்ட ஒருவரை 2026ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் வகையில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்ற பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது.
குறித்த ஆசிரியர் இடமாற்றத்துக்கு பெயர் பரிந்துரைக்கப்பட்ட அதிபர் 2 வருடங்களுக்கு முன்பு அதிபராக கிளிநொச்சி கல்வி வலயத்துக்கு சென்றுள்ள நிலையில் வருடாந்த ஆசிரியர் இடமாற்றத்திலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் அதிபர் சேவைக்கு உள்ளிருக்கப்பட்டவரின் பெயர் எவ்வாறு ஆசிரியர் இடமாற்ற பட்டியலில் உள்ளடக்கப்படும் என பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஆசிரியர் இடமாற்றத்தில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி அண்மையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் அதிகப்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும். அரசாங்கமும் ஐநாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே பாடுபடுவதாக முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் TKP தசநாயக்க தெரிவித்தார். இலங்கையில் மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கு அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கமாகும். அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா கூட்டத்தொடரின் போதும் இராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். அரசாங்கமும் ஐநாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே பாடுபடுவதாக முன்னாள் கடற்படை அதிகாரி ஓய்வு பெற்ற ரியத் அட்மிரல் TKP தசநாயக்க தெரிவித்துள்ளார். ஐநாவில் இலங்கை இராணுவத்தினருக்கு எதிரான பழிவாங்கல் தொடர்பில் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இம்முறை இடம்பெற்ற ஐநா கூட்டத்தொடரில் அதிக மனித உரிமை முறைகள் இடம்பெற்ற நாடுகள் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தில் இருப்பதாக மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் அவரது உரையை வெளிவிவகார அமைச்சர் முற்றாக நிராகரித்தமை மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதன் பின்னரான அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை அவதானிக்கும் போது தொடர்பில் இரு தரப்புக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு காணப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஐநா உயர்ஸ்தானிகர் வலியுறுத்துவதைப் போன்று ரோம் பிரகடனம் கைச்சாத்திடப்பட்டால் அது ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு படைகளை காட்டிக் கொடுப்பதற்கு சமம். பிரிவினைவாதிகளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஒரு மைல்கற்களை மாத்திரமே கடக்க வேண்டியுள்ளது. அதற்காக இரு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டால் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லை வரை செல்ல முடியும். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும். வெளியக பொறிமுறைகள் ஏற்கப் போவதில்லை என அரசாங்கம் கூறினாலும் சர்வதேச அழுத்தங்களை எம்மால் தவிர்க்க முடியாது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குள் அமைக்கப்பட்டாலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. எனவே மீண்டும் இனப்பிரச்சினை ஏற்படுவதை தடுப்பதற்கு 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு கிழக்கை வேறாக்குவதே ஐநாவின் நோக்கமாகும். அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் வரை ஒவ்வொரு ஐநா கூட்டத்தொடர் இடம்பெறும் போதும் தொடர்ச்சியாக இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் சர்வதேசத்துடனான அவர்களது தொடர்புகள் இன்னும் காணப்படுகின்றன. அவர்களிடம் பலமும் பணமும் இருக்கிறது. எனவே அவர் இதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார்கள். இது ஓயாத அலையாகும். எனவே ஐநாவை போன்று நாமும் இடைவிடாது இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருக்கல் மடம் பகுதியில் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. களுவாஞ்சிக்குடி நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற இவ்விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் முஅஸ்ஸம் ஆஜராகியிருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பினர் சிலரும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்தனர். இந்த நிலையில் நீதவான் குருக்கல் மட மனித புதைகுழி தொடர்பில் உள்ள அனைத்து சார்ந்த தரப்பினரையும் எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என பணிப்புரை வழங்கினார். இதனையடுத்து குறித்த வழக்கு வரும் நவம்பர் 17ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்நகரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagleri.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.